எவ்வளோ பேச்சு பேசினாருங்க 1.5 வருஷத்தில் அவர் எடப்பாடி. எஸ்டிபிஐ மாநாட்டில் என்னங்க பேசினார்? அப்படியே இன்றைக்கி விட்டுட்டு போய் அங்கே நிற்கிறீங்களே. எந்த காலத்துக்கும் இனிமேல் வந்து உங்களுக்கு வந்து சிறுபான்மையின ஓட்டு வரப்போகிறது கிடையாது. அவங்க மாநாட்டில் ஓரளவு சில சிறுபான்மை நம்பினாங்க. ஓகே, அதுதான் மாற்றம் வந்துருச்சுன்னு. இனிமேல் நம்ப தயாராக, இனிமேல் நம்ப மாட்டாங்க. இனிமேல் அவர் வெளியில் எந்த காலத்தில் வந்தாருனாலும் இனிமேல் அவரை ஏடிஎம்கேவை சிறுபான்மையின மக்கள் சத்தியமாக நம்ப மாட்டாங்க. அவங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க, எங்களை என்றைக்குமே அவங்க நம்பலை. நாங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்னப்போ கூட அவங்க முஸ்லீம் ஓட்டு, எங்கள் கிறிஸ்டின் ஓட்டு எங்களுக்கு கிடையாது, திமுகவுக்கு போயிடுச்சு. இல்லை புது பிளேயர்ஸ் அவரை விஜய் கூட போகலாம், எங்களுக்கு எப்படி இருந்தாலும் வரப்போகிறது இல்லை, நாங்கள் பிஜேபியோட போகிறோன்றாங்க. அது ஒரு விதத்தில் லாஜிக்கலி அவங்க ஆங்கிள்லேருந்து பார்த்தா கரெக்டும் கூட. ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது அவங்களோட சார் ரொம்ப தெளிவாக இருக்குது சார். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அண்ணா திமுகவோட பிரதான எதிரி திமுக தான், பிஜேபி கிடையாது. திமுகவுக்கும் திமுகவோட தொங்கு சதைகளுக்கும் வேணுமானால் பிஜேபி வந்து பிரதான எதிரியாக இருக்கலாம். ஆனால் மற்றவங்களுக்கு அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக தான் பிரதான எதிரி. திமுகவுக்கு அண்ணா திமுக தான் பிரதான எதிரி. கையேறு நிலையில் தான் இருக்கும்போது அண்ணா திமுக யாரோட வேணால் கை கோத்துக்கும், பிஜேபி உட்பட திமுகவை அடித்து வீழ்த்துறதுக்கு.